அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே இவரிடம் பரீட்சைக்கு வரக்கூடிய எதிர்பார்க்க வினாக்கள் 2000 வினாக்கள் பகுதி 1 வகுப்பிலே கற்பிக்கப்படுகின்றது. அந்த வகையில் 4வது வினாத்தாள் இக்காணொளியிலே பதிவிடுகின்றேன். முதலாவது கேள்வி, மாயோன் மேய மைவரை உலகு என்பதனை கூறும் இலக்கியம் யாது என கேட்கப்பட்டுள்ளது. மாயோன் மேய மைவரை உலகு என்பதனை கூறும் இலக்கியம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருக்குறள், திருமுருகாற்றுப்படை, தொல்காப்பியம், மணிமேகலை போன்ற விடைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருக்குறள் நாகரிகம் என்ற சொல் முதலில் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கு. நாகரிகம் என்ற சொல் முதலில் இடம்பெறுவது திருக்குறளிலே. இது சங்கமருவிய காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு அற இலக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது திருக்குறளாகும். அதேபோன்று திருமுருகாற்றுப்படை சங்க காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு 10 பாட்டு இலக்கியங்களிலே ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது நாட்டார் வழிபாட்டையும் பிராமணிய வழிபாட்டையும் எடுத்து கூறுகின்ற ஒரு சங்க இலக்கியமாக காணப்படுவதுதான் திருமுருகாற்றுப்படை. தொல்காப்பியம் மாயோன் மேய மைவரை உலகு என்பதனை கூறும் ஒரு சங்க இலக்கியமாக இந்த தொல்காப்பியம் காணப்படுகிறது. ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது 3வது விடையாகும். மணிமேகலை சைவம் என்ற சொல் முதலில் இடம்பெறுவதாக கூறப்படுவது மணிமேகலை. ஆகவே சிவனை சைவவாதி என்று குறிப்பிடுகின்ற ஒரு இலக்கியமாக மணிமேகலை காணப்படுகிறது. ஆகவே இதற்குரிய சரியான விடை 3வது விடையாகும். 2வது கேள்வி, பல்லவர் காலத்தில் பக்தி நெறியில் பெரும் பங்கு வகித்த மன்னன். பல்லவர் காலத்தில் பக்தி நெறியில் பெரும் பங்கு வகித்த மன்னன் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பல்லவர் காலத்தினுடைய தொடக்கத்தை காட்டுகின்ற மன்னனாக சிம்ம விஷ்ணு காணப்படுகிறான். மகேந்திரவர்மனுடைய தந்தை தான் சிம்ம விஷ்ணு. இவரே பல்லவர் காலத்திலே பெரும் பக்தி வகித்தவராக காணப்படுகிறார். ஆக இதற்குரிய விட சிம்ம விஷ்ணுவாகும் 2வது விடையாகும். அதே போன்று அதற்கு பின்பு மகேந்திரவர்மன், ராஜசிம்மன், மாமல்லன் போன்ற மன்னர்கள் பக்தியை வளர்க்கும் நோக்கிலே பல்வேறு ஆலயங்களை அமைத்திருந்தார்கள். சைவ வைஷ்ணவ தெய்வங்களுக்காக பல்வேறு ஆலயங்களை கட்டினார்கள். இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது சிம்ம விஷ்ணு. மகேந்திரவர்மனின் சைவ பணிகளை குறிப்பிடுவது எதென கேட்கப்பட்டுள்ளது. மகேந்திரவர்மன் 10க்கு மேற்பட்ட குடைபோக ஆலயங்களை அமைத்திருக்கின்றான். மலைகளை குடைபோக ஆலயங்கள் 10க்கு மேற்பட்ட ஆலயங்களை அமைத்திருக்கின்றான். அதிலே மண்டகப்பட்டு என்றது இவருடைய முதலாவது குகை கோயிலாகும். இவ்வாலயத்திலே கட்டடக்கலையின் சிறப்பு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று குடும்பியாமலை குகை கோயில் அவருடைய ஆழ்ந்த சிவபக்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆலயமாக இது காணப்படுகிறது. அதே போன்று திருச்சிராப்பள்ளி மகேந்திரவர்மனுடைய சைவ பணிகளை விளக்குகின்ற ஒரு குகை கோயிலாக காணப்படுகிறது. ஆகவே இதற்குரிய சரியான விடையாக காணப்படுவது 3வது விடையாகும். 4வது கேள்வி, ஐயடிகள் காடவர்கோன் என அழைக்கப்பட்ட மன்னன் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இவர்தான் பல்லவர் காலத்திலே சேத்திரவெண்பா என்ற ஒரு நூலை எழுதியவர் ஐயடிகள் காடவர்கோன். இதுவும் கடந்த காலங்களிலே பரீட்சைக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஐயடிகள் காடவர்கோன் என்று அழைக்கப்படுபவர் 3ஆம் சிம்மவர்மன். இதற்குரிய சரியான விடை 2வது விடையாகும். உபநிடதங்களை தொகுத்து பிரம்மசூத்திரம் என்ற பெயரில் உருவாக்கியவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வேதவியாச, ஞாக்கியவல்லியார், பாதராயனர், நிம்பக்கர், நாரதர் போன்ற விடைகள் காணப்படுகின்றது. இந்த பிரஸ்தான திரியங்களிலே ஒன்றாக விளங்குவதுதான் பிரம்மசூத்திரம். பிரஸ்தான திரியங்களில் நாங்கள் பார்க்கிற போது உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற பிரதானமான 3 இலக்கியங்கள் அதற்குள்ளே உள்ளடங்கப்படுகின்றது. இந்த பிரம்மசூத்திரமானது பிரம்மத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கோட்பாடாக இது காணப்படுகிறது. இந்த பிரம்மசூத்திரம் என்ற நூலை பாதராயனர் என்றவர் தான் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே இதுக்குரிய சரியான விடை 3வது விடையாகும். இந்த பிரம்மசூத்திரமானது வேதாந்த சூத்திரம்
என்றும் அழைக்கப்படுகிறது. வேதாந்த சூத்திரம் என்றும் இதை கூறுவார்கள். ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து 3வது விடையாகும். 6வது கேள்வி, பகவத்கீதை கூறும் கர்மயோகத்தின் பிரதான உபதேசம். கர்மயோகம் என்றது செயலோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் செய்யும் செயலில் துறவுகொள், செய்யும் செயலில் துறவுகொள் என்றுதான் இந்த கர்மயோகத்தின் பிரதான உபதேசமாக காணப்படுகிறது. ஆகவே 2வது விடையாக காணப்படுகிறது. தென்புலத்தார் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுவோர், தென்புலத்தார் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுவோர் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. விருந்தினர், பிதிர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், குருமார்கள் என்று விடைகள் இருக்கின்றது. தென்புலத்தார் என்று இறந்தவர்களை சொல்வது பிதர்கள். அப்பாக இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது 2வது விடையாகும். விஷ்ணு சித்தியம் என்னும் நூலின் ஆசிரியர், விஷ்ணு சித்தியம் என்னும் நூலினுடைய ஆசிரியராக காணப்படுபவர் கிருஷ்ணதேவராயர், ராஜராஜ சோழன், மகேந்திரவர்மன், நந்திவர்மன், ராஜேந்திரன் போன்ற விடைகள் இருக்கின்றது. இந்த நாயக்கர் காலத்தை ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் அந்த விஷ்ணு சித்தியம் என்ற ஒரு நூல் உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த நாயக்கர் காலத்தில் சிறந்த ஒரு மன்னனாக போற்றப்படுவதுதான் தான் கிருஷ்ணதேவராயர். அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கியமாக விளங்குவதுதான் விஷ்ணு சித்தியம். ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து 1வது விடையாகும். கூரம் என்ற இடத்தில் சிவன் கோயில் ஒன்றை அமைத்தவன், கூரம் என்ற இடத்தில் சிவன் கோயில் ஒன்றை அமைத்த மன்னன் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பரமேஸ்வரன், ராஜராஜ சோழன், மகேந்திரவர்மன், நந்திவர்மன், ராஜேந்திரன் போன்ற விடைகள் இருக்கின்றது. கூரம் என்னும் இடத்திலே சிவன் கோயில் ஒன்றை அமைத்ததாக பரமேஸ்வரன் பற்றி சொல்லப்பட்டிருக்க. ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விளங்குவது 1வது விடையாகும். சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை என்ற கருத்தை முன்வைத்த மன்னன், சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை என்ற கருத்தை முன்வைத்த மன்னனாக இங்கே விளங்குவன் வந்து பரமேஸ்வரவர்மன் ஆவான். சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை, சிவனை மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இதற்குரிய சரியான விடயம் வந்து 1வது விடையாகும். சிவாலயங்களுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சிவாலயங்களுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சதுர்வேதி மங்கலம் என்றது பிராமணர் குடியிருப்புகள் அமையப்பெற்றுள்ள இடத்தை சொல்கிறது தான் சதுர்வேதி மங்கலங்கள். பிராமணர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த நிலங்கள், அந்த குடியிருப்புகளை சொல்கிறது தான் சதுர்வேதி மங்கலங்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த சிவாலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை எவ்வாறு அழைப்பார்னா தேவதானம் என்று சொல்கிறது. சிவாலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை தேவதானம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த திருவிடையாட்டம் என்றது வைஷ்ணவ ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை சொல்கிறது. மங்கள சாசனம் என்று சொல்லி ஆழ்வார்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மங்கள சாசனம். ஆகவேற்குரிய சரியான விடையாக விளங்குவது 2வது விடையாகும். 2வது விடையாகும். சூடாமணி சங்கரபக்தன், சிவ சூடாமணி சங்கரபக்தன் என்ற விருது பெயர்களை கொண்ட மன்னனாக விளங்குபவன் ராஜசிம்மன், ஆகமப்பிரியன், ஆகமாந்தன், சைவ சித்தாந்த மார்க்கி, சங்கரபக்தன் இவ்வாறான விருது பெயர்களை கொண்ட ஒரு மன்னனாக காணப்படுவன் தான் ராஜசிம்மன் ஆவான். ஆக இதற்குரிய சரியான விடை வந்து 1வது விடையாகும். மத்துவர் பாசியங்கள் எழுதிய பிரதான 3 நூல்கள் அடங்கும் தொகுதி. மத்துவர் பாசியங்கள் எழுதிய பிரதான 3 நூல்கள் அடங்கும் தொகுதி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கீதை, பிரம்மபுராணம், கடவுபநிடதம். அதே மாதிரி கீதை, பிரம்மசூத்திரம், பிரம்மபுராணம், பிரம்மசூத்திரம், கீதை, தசோபநிடதம். அதே மாதிரி மாண்டூக்கிய காரிகை அது வராது. அதே மாதிரி கல்வசூத்திரம் வராது. அதே மாதிரி பிரம்மபுராணம், அதே மாதிரி பிரம்மபுராணம் அங்கே மேலே இருக்கின்றது. 3வது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை தான் கீதை, தசோபநிடதம் ஊரடங்களை கையாளுற. ஆகவே பிரதானமாக 3வது விடை தான் இதுக்குரிய மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கின்றது. 3வது விடையாகும். சைவ சித்தாந்தம் கூறும் ஆணு விடுதலைக்கான மார்க்கங்களில் மாணிக்க வாசகரது நெறியானது. சைவ சித்தாந்தம் கூறும் ஆணு விடுதலைக்கான மார்க்கங்களில் மாணிக்க வாசகரது நெறியானது. சரியை, கிரியை, ஞானம், யோகம், பிராயச்சித்த நெறியன்னு சொல்லி இவ்வாறான விடைகள் இருக்கின்றது. அவங்க நாங்கள் பார்த்தோம்னா ஞான நெறியில் நின்றவர் மாணிக்க வாசகர், ஞான நெறியில் நின்றவர் மாணிக்க வாசகருக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு வகுப்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இதனை கண்டுபிடிப்பது என்பது தொடர்பாக வகுப்பிலே அதை குறிப்பிட்டிருக்கேன். அடுத்தது இதற்குரிய சரியான விடை வந்து 3வது விடையாகும். ஈழத்து புண்ணிய தீர்த்தம் அல்லாதது. ஈழத்து புண்ணிய தீர்த்தம் அல்லாதது எதென கேட்கப்பட்டிருக்கு. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா பாலாவி, பாவநாசம், அதே போன்று கண்ட தீர்த்தம், அதே மாதிரி காவேரி என்பது இங்கே வராது. ஆகவே 5வது விடைக்குரிய பொருத்தமானதாகும். சோழர் காலத்தில் அம்மன் வழிபாடு இடம்பெற்ற இடம் எதென்று கேட்டிருக்காங்க. சோழர் காலத்தில்
பிரதானமாக இந்த சோழர் காலத்தில் அம்மன் வழிபாடு எங்கு இடம்பெற்றது. சோழர் காலத்தோடு நாங்கள் நாயக்கர் காலத்தை ஒப்பிடுகின்ற போது சோழர் காலத்தை விட நாயக்கர் காலத்தில் தான் கூட அம்மன் வழிபாடுகள் தனி சக்தி பீடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாயக்கர் கால தேவையாருக்கு தனி பீடங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு காலம் என்று கூட நாங்கள் நாயக்கர் காலத்தை படிச்சிருக்கின்றோம். இருந்தாலும் சோழர் காலத்தில் அம்மன் வழிபாடு இடம்பெற்றதற்கான சில சான்றுகளும் இருக்கின்றது. திருக்காமகோட்டம் என்ற இடத்துல தான் இந்த அம்மன் வழிபாடு இடம்பெற்றிருக்கின்ற. ஆகவே 2வது விடலாம். இது சரியான மிகவும் பொருத்தமான விடையாகும். சோழர் கால கட்டடக்கலை ஆரம்பத்தை காட்டும் கோயில். சோழர் கால கட்டடக்கலையினுடைய ஆரம்பத்தை காட்டு நாங்கள் படிச்சிருக்கின்றோம். விஜயாலய சோழேஸ்வரம் தான் சோழர் கால ஆரம்ப கட்டத்தை காட்டுற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இதற்குரிய சரியான விடை 1வது விடையாகும். தேசபக்த மெய்ஞானி என்ற சிறப்பு பெற்ற இந்து பிரியார் யார் என கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் விபுலானந்தர், விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், ஆறுமுகநாதர் போன்றோர் சைவ சமயத்துக்காக இந்து சமயத்துக்கு சேவையாற்றியவர்கள், அர்ப்பணிப்போடு 19ஆம் நூற்றாண்டில் சேவையாற்றியவர்கள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேசபக்த மெய்ஞானி என்ற சிறப்பு பெற்றவர் சுவாமி விவேகானந்தர். இதற்குரிய சரியான விடை 2வது விடையாகும். ராஜராஜேஸ்வரம் என அழைக்கப்படுவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கங்கை கொண்ட சோழபுரத்தை சொல்வார்கள். ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் தான் ராஜராஜேஸ்வரம். இதுதான் வட கைலாயம் தென் கைலாயம் என்ற சிறப்பை பெறுகின்ற ஒரு ஆலயமாக கூட விளங்குகின்ற. இதற்குரிய சரியான விடை 4வது விடையாகும். ஐயங்கொண்ட சாலமேஸ்வர பற்றி கூறும் கல்வெட்டு. ஐயங்கொண்ட சாலமேஸ்வரம் பற்றி எந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது? பல்லுரை காலத்திலே இவ்வாறான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மிகுந்தலை கல்வெட்டிலாம் இந்த ஐயங்கொண்ட சாலமேஸ்வரம் பற்றிய சான்றுகள் இருக்கின்றது. இதற்குரிய சரியான விடை 1வது விடையாக காணப்படுவது. ஓகே, இவ்வாறான வினாக்கள் மாணவர்களுக்கு தொகுக்கப்பட்டு 2000 வினாக்கள் எனது பகுதி 1 வகுப்பிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது கொள்ளவும். இவ்வாறான வினாக்கள் வகுப்புகளிலே மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. வகுப்புகளிலே கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தொடர்பு கொண்டு வகுப்பிலே இணைந்து கொள்ளவும். ஓகே, நன்றி.